ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓக்கா அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா லான்ச் ஆகி ஒரு 4.5 months கிட்ட ரன் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இப்போ இந்த ஆப் வந்துட்டு நான் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ சேலில் பார்த்தீங்கன்னா 2000 போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 140 ரூபா 40 days சைக்கிள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கடைசி ப்ராடக்ட்டுமே வந்து பெருசாக இல்லை, வெறும் 50,000 ரூபாய்க்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு 1900 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 155 ரூபா போட்டிருக்காங்க. தென் வந்து பேபி க்ரிப்பில் வந்துட்டு 660 ரூபா போட்டால் ஒரு நாளைக்கு 33 ரூபா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது ஃப்ரீ ப்ராடக்டாக வந்து ஒரு நாளைக்கு 10 rupees மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு ப்ரீ சேலில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் பெருசாக ஹெவியாக உங்களுக்கு தோணாது. பட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக இந்த ஆப்பில் ஒரு 5 days-ஆக புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி லான்ச் ஆகிட்டே இருக்கும் போது இந்த ஆப் வந்து ஒரு 10 to 15 days-குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் ரன் ஆகலாம். பட் இந்த ஆப் வந்து இது க்ளோசிங் ஸ்டேஜ் தான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி க்ளோசிங் ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஸோ இந்த ஆப்பில் கண்டினியூஸாக ஆஃபர்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்குது. நம்ம பிஎஸ்ஹெச்னு ஒரு ஆப் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்பில் அப்படி தான் 2000 ப்ராடக்ட் வாங்கினா நம்மளுக்கு கிஃப்ட்டுன்னு ஒரு 15 rupees ப்ராடக்ட்டு டெய்லி வந்து உங்களுக்கு 10 rupees ஆட் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இதுலேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வரைக்கும் ஏர்ன் பண்ணவங்க ஆப் வந்து க்ளோஸ் ஆகலை, வித்ட்ராவல் பண்ணிட்டுருங்க. வித்ட்ராவல்லாம் வரும் ஓகேவா. ஒரு 10 to 15 days-க்கு மேலே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியுத ஒரு ஆப்பில் யாரும் ரெஃபரல் கொடுக்க வேணாம். தென் வந்துட்டு நான் ரெஃபரல் ஸ்டாப் பண்ணி எப்படியும் ஒரு 10 days கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணோன்னே, ஏன்னா நம்ம ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். நான் போட்ட அமௌண்ட் எப்படியும் எடுத்துருவேன். பட் என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து அது எடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆஃபர் போட்டால் டக்குன்னு வந்து எப்படி ஒரு ஆப் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா 10 days ஆஃபர் போடுவாங்க. தென் வந்துட்டு 7 days போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 days அப்புறம் 1 day போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டக்குன்னு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ வந்து அந்த ஆஃபர் எப்போ வரும் அடுத்தடுத்து அப்படிங்கிறது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆஃபர்ஸ் கண்டினியூஸ் ஆகும் போது நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து போட்டதை விட ப்ராஃபிட் எடுக்கணும். கடைசி டைமில் எப்போ லாஸ் ஆகும், எப்போ ஆப்பில் ரன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, 10 days-குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஓக்கா ஆப்பில் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 10 to 50 days-ல க்ளோஸ் ஆக போது சான்சஸ் இருக்குன்னு. இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான் ஓகேவா. ஸோ வந்து ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆஃபர் வர நம்மளுக்கு ப்ரெடிக்ஷனே பண்ணாமல் சைக்கிள் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா கூட கீழே வரும் ஓகேவா. ப்ராடக்ட்டை அதிகப்படுத்தி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. சில ஆப்ஸில் இப்போ எல்லாருக்குமே ஆப்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுறதுனால டக்குன்னு சைக்கிள் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வேண்டாம், இதுக்கப்புறம் இதில் ரெஃபரல் எடுக்கவோ அப்கிரேட் பண்ணுறதோ வேண்டாம். ஸோ வந்துட்டு இது வரைக்கும் ஏர்ன் பண்ணவங்க வித்ட்ராவல் மட்டும் போட்டுட்ருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணிலாம் கேட்காதீங்க, அவங்க கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு